ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிஸ் டைம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேலண்டர் அட்டையோ இல்லை இன்விடேஷன் கார்டோ அதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுனா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எந்த அட்டையாக இருந்தாலும் நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம செய்ய முடியும். இப்போ நான் இன்விடேஷன் கார்டோட அட்டையை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்விடேஷன் கார்டுங்கிட்ட நான் A4 ஷீட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேலண்டர் அட்டையாக இருந்தால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம், A4 ஷீட்டும் யூஸ் பண்ணலாம், எழுதின ஷீட்டும் யூஸ் பண்ணலாம். எது எங்கே இருக்கோ அந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு குச்சியை வச்சு நான் சுற்றிக்கிறேன். நம்ம 4 பக்கமும் 2 வேணும். ஸோ 8 நான் குச்சியை வச்சு சுற்றி வச்சுக்கிறேன். நீட்டாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுற்றிக்கோங்க. நியூஸ் பேப்பர் நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் இல்லை நூல் ஏதாவது சுற்றிக்கலாம். இந்த ஒயிட் பேப்பர்ங்காட்டி நம்ம நூல் கலர் அது மாதிரி தேவைப்படாது. வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுற்றிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றிக்குங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ சுற்றியாச்சு. இந்த கார்னரை க்ளூ வச்சு ஒட்டிடலாம். பிரிஞ்சு வராத மாதிரி க்ளூ வச்சு கார்னரை ஒட்டிக்கலாம். இதேமாரி 8 ரவுண்ட் ஷேப் நமக்கு தேவைப்படும். ஸோ 8 நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். 8 பேப்பரில் செய்யலாம். இப்போ நான் 8 பேப்பரில் செஞ்சு வச்சுருக்கேன். நான் ஒரு உருண்டையாக பெரு சைஸாகவும் சின்ன உருண்டையாகவும் 4 செஞ்சுட்ருக்கேன். எதுக்காகனா மேலே 4 கொஞ்சம் பெருசாகவும் கீழே 4 சிறுசாகவும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எப்படி நான் வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். அது மாதிரி வச்சு கட் பண்ணணும். கரெக்டாக ஷேப்பில் கட் பண்ணணும். இது மாதிரி தான் 2 வச்சு ஷேப்பாக கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ 2 சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடும் 4 ரவுண்ட் ஷேப் இருக்கிறதோ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேப்பர்ஸை. இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் க்ளூ வச்சு ஒட்டிடலாம். கீழே ஒட்ட வேண்டாம், மேலே மட்டும், அதாவது 2 மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கலாம். லாஸ்ட்டாக கீழே ஒட்டிக்கலாம். இப்போ 2 ஒட்டியாச்சு. அடுத்தது மேலேயும் கீழேயும் கட் பண்ணணும் பேப்பரை. அதை கரெக்டாக ஷேப் பார்த்து கட் பண்ணணும். அப்போ தான் அழகாக வரும் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு. இப்போ ஷேப் பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடலாம். நாலு சைட்லையும் 4 வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிடச்சிச்சு. இதுக்குள்ள நீங்கள் ஃபோட்டோ வச்சு அதுக்கு மேலே கண்ணாடி கவர் போட்டு வீட்டில் மாட்டலாம். அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ இருந்துன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.